ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். குழந்தைகளுக்கு ஆல் டைம் ஃபேவரட் பீஸா, பாஸ்தா, ஸ்பெகட்டி இதெல்லாம் தான். வீக்கெண்ட் நம்ம வெளியில் போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொன்னாலே அவளோட லிஸ்ட்டில் இதெல்லாம் தான் இருக்குது. இதையே நம்ம ஆற்றுல பண்ணி கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், டபுள் ஹாப்பி ஆகிடுவான். ஸோ இந்த வீக்கெண்ட் உங்கள் குழந்தைகளை சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் பண்ண போகிற ரெசிபியை பார்த்து அதுக்கு என்னென்ன பொருள் வேணும் அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சு ரெடியாக வாங்கி வச்சுக்கோங்க. வீக்கெண்டை ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்க. நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி இதுக்கு வேண்டிய பொருட்கள்லாம் நம்ம கிச்சனில் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இது நம்ம நார்மல் சவுத் இந்தியன் ஃபுட்டு கிடையாது. ஸோ இதுக்கு வேண்டிய பொருட்களை நம்ம முன்னாடி ப்ரிப்பேர்டாக வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த குக்கிங் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது ஒரு வைடான பேன் எடுத்துக்கோங்க. நான்ஸ்டிக்காக இருந்தால் ரொம்பவே நல்லது. அதில் நீங்கள் ஆலிவ் ஆயில் இருந்தால் யூஸ் பண்ணலாம். நான் சொன்ன மாதிரி சவுத் இந்தியன் நம்ம குக்கிங்கில் ஆலிவ் ஆயில் கிடையாது, பட்டர் இருக்கும் ஆற்றுல. நான் அதனால பட்டர் யூஸ் பண்ணிட்டேன். ஒரு 1-2 ஸ்பூன் பட்டரை சேர்த்து அது நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம நார்மல் தக்காளி ஒரு 6-7 தக்காளியை ஹாஃபாக கட் பண்ணி நான் இப்போ ப்ளேஸ் பண்ணுற மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு 2 to 3 மினிட்ஸ் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் குக் பண்ணுங்க. ஹை ஃப்ளேமில் பண்ணிங்கன்னா பக்கத்துலேயே இருந்து நடுப்புற அதை திருப்பி விடுங்க. ஸோ 2 சைடுமே கொஞ்சம் குக் ஆகட்டும். நமக்கு வேண்டியது அதோட ஸ்கின் பீல் ஆகி வரணும், அவ்வளோதான். கம்ப்ளீட்டாக குக் ஆக வேண்டாம். இப்போ அதே பேனில் 1 ஸ்பூன் வெண்ணெயை சேர்த்துக்கோங்க. வேணும்னா 2 ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். இது நல்லா உருகி கொஞ்சம் சூடாக ஆரம்பித்ததுக்கப்புறம் பொடியாக நறுக்கி இருக்கிற பூண்டை சேர்த்துக்க போகிறோம். பொடியானா லிட்ரலி ரொம்ப பொடியாக இருக்கணும். அதை சேர்த்து நல்லா டாஸ் பண்ணுங்க. ஒரு 10 நிமிஷம் மீடியம் லோ ஃப்ளேம்லேயே குக் ஆகட்டும். இன் பிட்வீன் அதை நல்லா கலரி விடுங்க. அடுத்தது பூண்டு நல்லா குக் ஆனதுக்கப்புறம் பொடியாக நறுக்கின வெங்காயம் 1-2 வெங்காயம் யூஸ் பண்ணிக்கோங்க. பெருசாக இருந்தால் ஒரு வெங்காயமே போதும். அதையும் ரொம்ப ஃபைனாக கட் பண்ணி இதில் சேர்த்து திருப்பி ஒரு 10 நிமிஷம் மீடியம் லோ ஃப்ளேமில் நல்லா குக் பண்ணுங்க. அது கருகக்கூடாது, ப்ரௌனிஷ் ஆகக்கூடாது, பட் நல்லா குக் ஆகணும். அது நல்லா குக் ஆகி முடிகிற ஸ்டேஜில் சில்லி ஃப்ளேக்ஸ், உங்கள்கிட்ட சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லைன்னா நம்ம காஞ்ச மிளகாவை பல்ஸ் மோடில் போட்டு எடுத்துருங்க. ஆனால் அது உங்களுக்கு வருமானு தெரியல. ஏன்னா நமக்கு யூஸ் பண்ண போகிறது 1 or 2 டீஸ்பூன் தான். ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க. அந்த சில்லி ஃப்ளேக்ஸை சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அதோட அடுத்தது ரொம்பவே முக்கியமான பொருள் செர்ரி டொமேட்டோ. நீங்கள் இதை கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க. நம்ம தக்காளியே இதுக்கு யூஸ் பண்ணாதீங்க. இந்த செர்ரி டொமேட்டோவை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு இதை நீங்கள் அது ஹாஃபாக பண்ணி இதில் சேர்த்துக்க போகிறோம். நம்ம இது 200 or 300 கிராம்ஸ் ஒரு பாக்ஸ் கிடைக்கும். அது கம்ப்ளீட்டாக நமக்கு தேவைப்படும். இதை போட்டுட்டு இதை நல்லா கலரி விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் அடுத்த ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணலாம். இப்போ இந்த செர்ரி டொமேட்டோவில் இதுக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்து நல்லா கலரி விட்டுட்டு இது குக் ஆகிற சமயம் இதுக்கு தேவையான டொமேட்டோ பியூரியை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு தக்காளியை தோல் உரித்து எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தக்காளி ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கூட நான் 2-3 காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன். நீங்கள் காஞ்ச மிளகா சேர்க்கலனாலும் பரவாயில்ல, இல்லை ஒன்று சேர்த்துக்கோங்க. கூடவே அது பேசில் லீவ்ஸ் உங்களுக்கு அது கிடைச்சின்னா சேர்த்துக்கோங்க. கிடைக்கலன்னா நம்ம இந்த பியூரியை குக் பண்ணும்போது அந்த பேசில் லீஃப் நமக்கு ட்ரையாக கிடைக்கும் எல்லா ஊர்லேயுமே. அதையும் நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ இதை தண்ணிலாம் விடாமல் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா செர்ரி டொமேட்டோஸ் நல்லா குக் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அங்கங்கே அது கொஞ்சம் ஸ்மாஷபிளாக இருக்குது. இப்போ நான் அரைக்கும்போது காஞ்ச மிளகா சேர்க்க வேணாம்னு சொன்னதுக்கு காரணம் கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்குது. முக்கால்வாசி இந்த ஸ்பெகட்டி அதெல்லாம் கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கக்கூடியது. அதனால நீங்கள் அந்த ரெட் சில்லியை சேர்த்துக்கவே வேண்டாம். என்னை பொறுத்த வரைக்கும் கடைசியாக நம்ம எப்படி பெப்பர் பொடி சேர்க்க போகிறோம், அப்போ நீங்கள் டேஸ்ட்டை பார்த்து அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த செர்ரி டொமேட்டோஸ் நல்லாவே குக் ஆகி ஈஸியாக ஸ்மாஷபிள் ஆகிடுது. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பியூரியை இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ இதெல்லாம் ஒன்று போல் நல்லா சேர்ந்ததுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது மினிமம் 25 to 30 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும். இதை நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மீடியம் லோ ஃப்ளேமில் குக் ஆகட்டும். இன் பிட்வீன் அது அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு கலரி விட்டுக்கோங்க. அடுத்தது ஸ்பெகட்டியை வேக வைக்க போகிறோம். அதுக்கு நல்ல உயரமான அகலமான பாத்திரம் தேவைப்படும். ஏன்னா அதில் அட்லீஸ்ட் 4 to 5 liters ஆஃப் வாட்டர் கெப்பாசிட்டி இருக்கணும். அதே மாதிரி நீங்கள் உப்பு ரொம்ப தாராளமாக சேர்க்கணும். அதை வேக வைக்கிறதுக்கு அந்த கொதிக்கிற தண்ணியை நீங்கள் டேஸ்ட் பண்ணேன்னா கடல் தண்ணி மாதிரி இருக்கணும். அப்போ தான் அந்த ஸ்பெகட்டியில் கொஞ்சம் உப்பு சேரும். இல்லைன்னா நம்ம ஆற்றுல இருக்கவகிட்டெல்லாம் கொடுத்தேன்னா கண்டிப்பாக சொல்லுவா இதுன்னு உப்பு சப்பு இல்லாமல் இருக்குன்னு. ஸோ இது நமக்காக நான் சொல்லலை, பேசிக்காகவே ஸ்பெகட்டியே இப்படி தான் அவள் வேக வைப்பா. அதனால் உப்பு தாராளமாக சேர்த்து நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அந்த ஸ்பெகட்டி பேக்கெட் எனக்கு தெரிஞ்சு 500 கிராம்ஸ் வரும். 500 கிராம்ஸ் யூஸ் பண்ண வேண்டாம்.
ஏன்னா அது வந்து ரொம்ப நிறையா வரும். நாங்கள் வந்து 2 பேருக்கு வந்து நான் வந்து ஒரே ஒரு கைப்பிடி மாதிரி எடுத்து அது யூஸ் பண்ணியிருக்கேன். இட் மேபி ஹாஃப். நான் வந்து ஒரு 200 to 250 கிராம்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். தாராளமாக 2 பேர் சாப்பிட முடியும் இதில். ஸோ இந்த ஸ்பெகட்டி இதை அதில் சேர்த்துட்டு நம்ம வந்து அப்பளம் பொரிக்கிறது வச்சுருப்போம் எப்போவுமே பிடிக்கிறது. அதால் அது வந்து உள்ளே போட்ட 2வது நிமிஷமே அதை நீங்கள் வந்து ஃபுல் தண்ணியில் உள்ளே இறக்கி விட்டுடலாம். ஏன்னா அது ஸ்ட்ரெயிட்டாக இருக்கு இல்லையா, அதனால் உள்ளே போனப்புறம் உங்களோட குக்கிங் இன்ஸ்ட்ரக்ஷனை பாருங்க. உங்கள் ஸ்பெகட்டி இன்ஸ்ட்ரக்ஷன் எவ்வளோ நேரம் கொதிக்க சொல்கிறா அப்படிங்கிறத. எந்த எடுத்தேன்னா ஜஸ்ட் 12 மினிட்ஸ் எடுத்துக்க சொல்லியிருக்கா, இல்லைன்னா செக் பண்ணுற வரைக்கும் அப்படின்னு. ஸோ உங்களுக்கு எத்தனை நிமிஷம் சொல்கிறாலோ அதுக்கு 1 to 2 மினிட்ஸ்க்கு முன்னாடி நீங்கள் அதை செக் பண்ணுங்க. செக் பண்ணுறதுனா என்னென்னா, ஒரே ஒரு அந்த ஸ்பெகட்டி இதை பிக் பண்ணிவிட்டு கையால் பிச்சு பார்த்தேன்னா உள்ளே ஒரே ஒரு டாட்டு தெரிகிற மாதிரி இருக்கும். அந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் 1 நிமிஷம் குக் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ஸ்பெகட்டியை எடுத்து வடிய விட்டுருங்க. இதோட தண்ணி நமக்கு தேவைப்படும். அதனால் நீங்கள் அப்படியே கொட்டை போறையில் ஒரு ஸ்ட்ரெயினரில் கொட்டை போறையில் அப்படின்னா இதில் இருக்கிற தண்ணி வந்து ஒரு நல்ல ஒரு பெரிய பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா வேண்டாம்னா நம்ம அப்புறம் கூட கொட்டிக்கலாம். அந்த வாட்டரை எடுத்து வச்சுட்டு மிச்சத்தை அப்படியே ஸ்ட்ரெயினரில் போட்டு ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஸ்பெகட்டி நம்ம ரெடி பண்ணி வைக்கிற சமயத்தில் நம்ம டொமேட்டோ சாஸும் ரெடியாக இருக்கும். பார்த்தேன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம அதை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து பெப்பர் பொடி சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக பெப்பர் பொடி சேர்த்துக்கோங்க. அதனால தான் நான் வந்து அரைக்கும்போது காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலனாலும் பரவாயில்ல அப்படின்னு. ஸோ உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பெப்பர் பொடி சேர்த்துட்டு நல்லா கலரி விடுங்க. கூடவே ஆரிகனோ இல்லை மிக்ஸ்டு ஹர்ப் எப்படி உங்களுக்கு கிடைக்குதோ அதையும் சேர்த்துட்டு அந்த ஹர்ப்ஸை வந்து கொஞ்சம் தாராளமாக சேர்த்ததுனால தான் குழந்தைகள் சாப்பிடுவாள். அவளுக்கு அந்த ஆரிகனோ ஸ்மெல் ரொம்ப பிடிக்கும். நல்லா தாராளமாக சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. நம்ம போட்ட வெண்ணெய் இருக்கு இல்லையா, அதெல்லாம் அப்படியே மேலே வந்து ஆயில் வந்து ஊஸ் அவுட் ஆகும். அது வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சாஸ் வந்து பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுது. ஆயில் வந்து ஊஸ் அவுட் ஆகி வந்துடுது. நல்லா திக்கான ஒரு சாஸாக ரெடி ஆகிடுது. இப்போ நம்ம எடுத்துருக்கிற ஸ்பெகட்டிக்கு இவ்வளோ சாஸ் தேவைப்படாது. அதனால் நீங்கள் இதில் ஒரு 75% எடுத்து ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஆறினதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். பட் ஆனால் உங்களுக்கு அளவு தெரியல, எவ்வளோ யூஸ் பண்ணணும்னு தெரியல அப்படின்னு நினச்சேன்னா முக்கால்வாசி எடுத்துகிட்டு சும்மா 2லேருந்து 3 ஸ்பூன் மட்டும் அந்த பேனில் வச்சுட்டு நம்ம ஏற்கனவே ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கிற ஸ்பெகட்டி இதில் சேர்த்துக்கலாம். கூடவே வந்து நல்லா கலரி விடுங்க. கலரி விட்டு நம்ம எப்படி நூடுல்ஸை கலருவோமோ அதே மாதிரி தான். நீங்கள் ஒன்று டாஸை வச்சு எடுத்து போடணும், இல்லை 2 ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ இது வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து ஒரு 90% குக்கானதை எடுத்து வச்சுருக்கோம். நம்ம தண்ணி ஸ்ட்ரெயின் பண்ண தண்ணி எடுத்து வச்சோம் இல்லையா, அதுலேருந்து ஒரு 2 கரண்டி தண்ணி அதில் தாராளமாக விட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து நல்லா டாஸ் பண்ண தெரியும் அப்படின்னு நான் இருந்தால் கன்ஃபார்மாக மேலே கொட்டிக்காமல் டாஸ் பண்ணவே இல்லை அப்படின்னா மீடியம் ஹை ஃப்ளேமில் வச்சு டாஸ் பண்ணுங்க. இல்லைன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு என்ன மாதிரி இப்படி குக் பண்ணிவிடுங்க. ஸோ நீங்களும் சேஃபாக இருக்கலாம், அடுப்பும் சேஃபாக இருக்கும். இப்போ இது வந்து ஒரு ஜஸ்ட் 2 to 3 மினிட்ஸ் நம்ம சேர்த்த எக்ஸ்ட்ரா வாட்டர் வந்து ரொம்ப வாட்டர் கண்டென்ட்டாக இல்லாமல் இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. இது நல்லா குக் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற சீஸை கிரேட் பண்ணிக்கலாம் இதுலேயே. நான் வந்து இப்போ இதில் நிறையா கிரேட் பண்ணலை, உங்கள் இஷ்டம், நீங்கள் நிறையா கூட யூஸ் பண்ணிக்கலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே ஒரு பவுலை எடுத்து ப்ராப்பராக இதை அரேஞ்ச் பண்ணிவிடுங்க. அது மேலே நிறையா சீஸை தூவி போட்டுட்டு ஒரு டெக்கரேட்டிவ்க்கு உங்கள்கிட்ட பேசில் லீஃப் இருந்தால் அது மேலே வச்சு குழந்தைகளுக்கு சர்வ் பண்ணுங்க. இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற சீஸ் வந்து பர்மிஜானோ சீஸ் மட்டுமே யூஸ் பண்ணிக்கோங்க. அதுதான் இந்த டொமேட்டோ சாஸுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இட்ஸ் குவைட் லாங் வீடியோ தான். ஏன்னா இது நம்ம நார்மல் சவுத் இந்தியன் ஃபுட்டு கிடையாது. ஸோ டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், ஈஸியாக எல்லாருக்கும் புரியணுன்றதுக்காக. இந்த வீக்கெண்ட் உங்கள் குழந்தைகளுக்கு இதை சர்ப்ரைஸாக பண்ணி கொடுத்து அவள் எவ்வளோ என்ஜாய் பண்ணா அப்படிங்கிறத என் கூட ஷேர் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சேன்னா அவளுக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட்ஸ், உங்களோட லைக்ஸ் எல்லாமே எனக்கு வந்து மிகப்பெரிய மோட்டிவேஷன். ஸோ கண்டிப்பாக என் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸையும் என் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.